தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா அயன் கண்டென்ட் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அது தண்ணி பட்ட இடமெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மஞ்சள் கரையா அப்படி நார்மல் சார்கோல் கார்பனுக்கும் ஆக்டிவேட்டட் கார்பனுக்கும் பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது. எங்களோட வீடியோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வாட்டர் ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பொருளுக்கு உண்டான முழு விளக்கமும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற நிறைகுறைகளை பத்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து அயன் ரிமூவர் பிளான்ட், சாண்ட் மீடியா ஃபில்டர், சாஃப்ட்னர் பிளான்ட் மூணுத்தையுமே ஒரே வீடியோலேயே பார்த்துடலாம். எங்களோட வீடியோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களோட பிராண்டை ப்ரோமோட் பண்ணுற மாதிரி இருக்காது. வாட்டர் ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பொருளுக்கு உண்டான முழு விளக்கமும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற நிறைகுறைகளை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதில் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், இந்த ஒரு பொருள் வாங்குறதுனால இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது, இதில் இந்த மாதிரி நம்ம பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும். ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். உங்களோட போர் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வருது, இல்லை வந்து ஒயிட்டாக தான் வரும். ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எல்லோ கலருக்கு சேஞ்ச் ஆகிடும். இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அந்த ஃபெரஸ் வந்து ஃபெரிக்காக கன்வெர்ட் ஆகிடும். அப்படி கன்வெர்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஏரோ சன்லைட்டும் படம் போது கன்வெர்ட் ஆகும். அப்படி கன்வெர்ட் ஆச்சுன்னா எல்லோ கலருக்கு சேஞ்ச் ஆகிடும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்ரூம் டைல்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கர காஸ்ட்லியாக போட்டிருக்கும். எல்லாமே ஃபுல்லாக டேமேஜ் ஆயிரும். தண்ணி பட்ட இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மஞ்சள் கரையாக அப்படியே பிடிச்சிக்கும். இதுக்கு ஒரு சொல்யூஷனாக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அயன் ரிமூவர் பிளான்ட் போடுறோம். இந்த அயன் ரிமூவர் பிளான்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்னர் பிளான்ட்டு, சாண்ட் மீடியா ஃபில்டர், இதுக்கு மூணுத்துக்குமே என்ன இது போடுறதுனால என்ன பெனிஃபிட்டு, இதை பற்றின டீட்டெயில்ஸை லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த அயன் ரிமூவர் பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஏரியேஷன் டேங்க்னு சொல்லிட்டு ஒன்று வந்து வைப்போம். இந்த ஏரியேஷன் டேங்க் எதுக்காக வைக்கிறது அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், ஏரோ சன்லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் படும்போது தான் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஏரியேட் ஆகும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தண்ணி வந்து ஓப்பன்லாம் வைக்கணும். தண்ணி வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து எல்லோ கலருக்கு வரும். அதுக்கப்புறம் நமக்கு அயன் ரிமூவர் பிளான்ட்டுக்குள்ள தண்ணி கொடுத்து ஒயிட்டாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நம்ம ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நம்ம டைம் எடுத்துக்குவோம். ஒன் பை ஒன்னாவே ஸ்டெப்பாகவே சொல்லிடுறேன். இதில் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு நாளைக்கு உங்களோட தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 லிட்டர் ஒரு நாளைக்கு தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே தான் அடங்கணும், கம்மியான பட்ஜெட்டுக்கே போதும், கம்மியான இதுக்குள்ளேயே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஏரியேஷன் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 1000 லிட்டர் தேவைப்படுது, ஆனால் வந்து ஏரியேஷன் டேங்க் 500 லிட்டர் வச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு 4 மணி நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் வெயிட் பண்ணணும். மேக்ஸிமம் நம்ம பண்ணுற தப்பு இதுதான் அயன் ரிமூவர் பிளான்ட்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெசல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 54 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், 100 லிட்டர் 150 லிட்டர் 200 லிட்டர்னு சொல்லிட்டு இந்த வெசல் சைஸ் எல்லாமே மாறும். நீங்கள் வெசல் சைஸுக்கு தகுந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஆகட்டும், சைலக்ஸ் ஆகட்டும், மேக்னீசியம் டை ஆக்சைடு ஆகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது குறிப்பிட்ட அளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும். உங்களுக்கு தண்ணியில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வெசல் மட்டும் வச்சு நம்ம வந்து அதுவும் சின்ன வெசலாக வச்சு நம்ம வந்து கொடுக்கும்போது அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. இது ஃபர்ஸ்ட் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துல இருக்காது. 2 வெசல் வைக்கணும். வெசல்ங்கிறது இந்த ப்ளூ கலர் சிலிண்டர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வெசல். அது உள்ளுக்குள்ள நம்ம ஃபில் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா மீடியான்னு சொல்லுவோம். இந்த உள்ளுக்குள்ள நாங்கள் ஃபில் பண்ற மீடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைலக்ஸ், ஆக்டிவேட்டட் கார்பனு, மேக்னீசியம் டை ஆக்சைடு இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுவோம். அதை ஃபில் பண்ற குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் வாஷ் இருந்துச்சுன்னு நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு தடவை நம்ம வந்து பண்ணணும். அதை நம்ம கரெக்டாக பேக் வாஷ் போடாமல் விட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கட்டி மாதிரி பிடிச்சிக்கும். அது திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது கரெக்டாக ஒர்க் ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியாவை மட்டும்தான் வச்சு போடுவாங்க. 2 மீடியா வச்சு போட்டிங்கன்னா தான் குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துக்கு உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டே வராது. இல்லை நீங்கள் வந்து பட்ஜெட்குள்ளேயே இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா மட்டும் வச்சு சின்ன மீடியாவை வச்சு போட்டுக்கிறீங்க, அதேமாதிரி சின்ன டேங்காக வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு 6 மாதத்துக்கு மேலே அதனுடைய லைஃப் இருக்காது. 6 மாதம் 1 வருஷம். ஏதாவது நீங்கள் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அயன் கண்டென்ட் ஓரளவுக்கு இருக்குது, ரொம்பலாம் அதிகமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இடத்துல ஓடிடலாம். ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் வந்துடலாம். ஆனால் அதுக்கு மேலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் வர்றதுக்கு கஷ்டம்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அயன் ரிமூவர் பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்டோமேட்டிக்கில் ஃபிட்டிங் பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆர்டர் கிடைக்கணும், ஏன்னா வந்து மார்க்கெட்டில் காம்படிட்டர் தான் ரொம்ப ஜாஸ்தி.
இப்போ ஒரு ஆர்டர் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, நீங்க சின்ன சைஸ் மீடியா வந்து வச்சு அப்போதைக்கு ரிசல்ட் குடுத்தா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா ஓகே. அதுக்கு ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து எத்தன வருஷம் லைஃப் வருது அப்படிங்கிறத பத்தி அது இது கிடையாது அவங்களுக்கு. பொதுவா யாருக்குமே கஸ்டமர் உங்களுக்கும் சேர்த்து தான். இப்போதைக்கு ரிசல்ட் வந்துச்சா ஹாப்பி. திரும்ப வந்து வர பிரச்சனைய அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் மேக்ஸிமம் நெறைய பேர் சொல்றாங்க. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு என்னோட கஸ்டமர்ஸும் பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இப்போதைக்கு எனக்கு பட்ஜெட்டுக்குள்ள முடிச்சு குடுங்க. ஏன்னா, நான் இந்த அளவுக்கு எல்லோ கலர் இருக்கிற தண்ணி, அது எப்படி வந்து இதுக்குள்ள போய் வந்தா வந்து ஒயிட்டா மாறும்? அப்படிங்கிற மாரி நெறைய பேர் யோசிக்கிறாங்க. இதுக்கு எதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் திரும்ப வேணா வந்து எக்ஸ்ட்ரா வேணா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரிலாம் யோசிப்பாங்க. அந்த மாரிலாம் வந்து பண்ணாதீங்க. அதே மாரி ஆட்டோமேட்டிக்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதாவது எல்லாம் ஆட்டோமேட்டிக்ன்னு சொல்லுவாங்க. ஏரியேஷன் டேங்க்குக்குமே, ஃபில்டர்ட் வாட்டருக்கு டேங்க்குக்குமே 2த்துக்குமே ஃப்ளோட் செட் பண்ணிட்டு, அத மட்டுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்ன்னு அது கிடையாது. அந்த மீடியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் மல்டிபுட் வால்வ் வச்சோம் அப்படின்னா மட்டும் தான், தண்ணி டிராவல் ஆகுற டைமிங் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது 5 மணி நேரமா, 10 மணி நேரமா, நம்ம டைமிங் செட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மணி நேரத்துக்கு ஒருக்கா பேக் வாஷ் ஆகணும். இல்ல 10 மணி நேரத்துக்கு ஒருக்கா பேக் வாஷ் ஆகணும். நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க வந்து இத பத்தி கவனிக்கணுங்கிற அவசியமே இருக்காது. நம்ம மேனுவலா பண்ணிட்டோம் அப்படின்னா, உங்களுடைய தண்ணியோட கன்டென்ட் பொறுத்து. நீங்க சரியா கவனிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா, ஃபுல்லா போய் எல்லாமே ஜாம் ஆயிரும். அப்படியே சிமெண்ட் மாரி புடிச்சுக்கும். அது நீங்க வந்து கொட்டிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபில் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தா ஓகே. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே எல்லாமே கட்டி மாரி புடிச்சுச்சு. ஸ்லட்ஜ் எல்லாமே அப்படியே புடிச்சுக்கிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வெசலோட சேர்த்து செட்டா தூக்கி போட்டு, நம்ம வந்து புதுசா தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதனால வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 2 மீடியா வச்சு ஃபிட்டிங் பண்ணுங்க. சப்போஸ் மேனுவலா யாராவது போட்டிருந்தீங்க அப்படின்னாலுமே, ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்டயே சொல்லுங்க. இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. அதேமாரி இந்த பிளான்ட்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி வைஸ், கம்பெனி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரேட் எல்லாமே சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்பனோட குவாலிட்டி பத்தி உங்களுக்கு லைவா உங்களுக்கு சொல்றேன். அதாவது நார்மல் சார்கோல் கார்பனுக்கும், ஆக்டிவேட்டட் கார்பனுக்கும் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு ரூ. 100லேருந்து ரூ. 150 வரைக்கும். அதாவது நார்மல் கார்பனுக்கும் இதுக்கும் இருக்கிற ரேட் டிஃபரெண்ட். ஓகேங்களா? அவ்வளோ மாறுது. ஏன் கேட்டீங்கன்னா, ஆக்டிவேட்டட் கார்பன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நல்லா எஃபெக்டிவா வேலை செய்யும். நான் 2த்தையுமே நான் சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. ஒண்ணுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் பபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஆக்டிவேட்டட் கார்பனு. நார்மல் கார்பன் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இருக்காது. போட்டது அப்படியே தான் கிடக்கும். இதுல வந்து பெருசா வந்து ஒரு எஃபெக்டிவா இருக்காது. லைஃப் அந்த அளவுக்கு இருக்காது. நீங்க பட்ஜெட் கம்மியான ரேஞ்சுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு குவாலிட்டில கொஞ்சம் குறைச்சிருவாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள நம்ம பார்த்து வாங்குனோம்னா, கொஞ்சம் லைஃப் நல்லாருக்கும், குவாலிட்டி நல்லாருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் பிளான்ட்ட பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அயர்ன் கன்டென்ட் ஜாஸ்தியா இருக்கிற தண்ணீலயும் சரி, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, போர் வாட்டர் தான் நம்ம வந்து இந்த பிரச்சனை எல்லாமே இருக்கும். போர் வாட்டர்ல டிடிஎஸ், ஹார்ட்னஸ் எல்லாமே ஜாஸ்தியா தான் இருக்கும். மேக்ஸிமம் எல்லா தண்ணீலயுமே. இந்த ஹார்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, அயர்ன் கன்டென்ட் அதிகமா இருக்கிற தண்ணீல ஒரு சில இடத்துல மேக்ஸிமம் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஒண்ணும் இல்ல, நீங்க ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க. ஹார்ட்னஸ்ங்கிறது கால்சியம், மெக்னீசியம். ஓகேங்களா? இந்த 2 தான். இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சேரும்போது தான் ஸ்கேல் ஃபார்மிங் ஆகும். இந்த பைப் லைன்ல உப்பு கட்டுறது, பாத்ரூம் டைல்ஸ், கிச்சன் டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்க, உப்பு பிடிச்சிரும். ஷவர் இதெல்லாமே அடைச்சிரும். வாட்டர் ஹீட்டரு, வாட்டர் பியூரிஃபையர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் எல்லாமே டேமேஜ் ஆயிரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்யூஷனா தான் வந்து வாட்டர் சாஃப்ட்னர் போடுறோம். இந்த வாட்டர் சாஃப்ட்னருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ரெசின் ஃபில் பண்ணி வைப்போம். இந்த ரெசின் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கால்சியம், மெக்னீசியம் வந்து அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும். நம்ம பேக் வாஷ் போடும்போது அத வந்து வெளியில ரிமூவ் பண்ணிரும். அப்படி ரிமூவ் பண்ணும்போது, சாஃப்ட்னர் பிளான்ட்லேருந்து வெளியில வந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா, அதாவது ஹார்ட் வாட்டரும் இல்லாம சாஃப்ட் வாட்டரா கிடைக்கும். அடுத்து வந்து சானிடரி ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்ப உங்க தண்ணியில கார்ப்பரேஷன் வாட்டர் ஆகட்டும், இல்ல வந்து போர் வாட்டர் ஆகட்டும், இதுலேருந்து வர மண்ணு, டஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நெறைய அளவுக்கு அதிகமா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாண்ட் மீடியா ஃபில்டருமே சப்போஸ் போர் வாட்டர்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அயர்ன் ரிமூவரும் சேர்த்து கூட நீங்க போட்டுக்கலாம். சேம் 2 எல்லாம் ஒரே வேலைய தான் செய்ய போகுது. நீங்க போட்டீங்க அப்படின்னா, அதுல இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிரும். பேக் வாஷ் பண்ணும்போது அதுல இருக்கிற டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணி வெளியேத்திரும். அதுலயும் உங்களுக்கு இது தண்ணி கலராவே வந்துச்சுனாலுமே பியூர் ஒயிட்டாவே மாத்தி குடுத்துரும். உங்களோட தண்ணியில சப்போஸ் ஸ்மெல் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஓசோனேஷன் சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கலாம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா டோசிங் குடுக்கலாம். இந்த மாரி வந்து நெறைய சொல்யூஷன் எல்லாமே இருக்கு. அந்த வீடியோவ மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு ரெகுலரா போடுறேன். சப்போஸ் இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணுங்க. இதே மாரி நாங்க வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்குமே நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம்.
வீட்டுக்கு யூஸ் பண்ணுற டொமஸ்டிக் வாட்டர் ப்யூரிஃபையர்லேருந்து கமர்ஷியல் சின்ன கம்பெனிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் மினிமம் 250 லிட்டர்லேருந்து 6000 லிட்டர் 10,000 லிட்டர் கெப்பாசிட்டி வரைக்குமே நாங்கள் வந்து வாட்டர் ப்யூரிஃபையர்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அயன் ரிமூவர் பிளான்ட்டு, சாஃப்ட்னர் பிளான்ட் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ரிக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வேறு பக்கம் எடுக்கிறதாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை எங்ககிட்ட சப்போஸ் ஏதாவது ஐடியா கேட்கணுன்னாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்.